நகர்ப்புற வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு. அதனால உங்களுக்கு குடுக்குற தண்ணீய குறைச்சுக்கிட்டு நான் என் ஸ்டேட்டோட வளர்ச்சிய பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவோட வாதம். ஆனா தமிழ்நாடு என்ன சொல்லுது? காவிரி நீர் எங்களுக்கு அடிப்படையான ஒரு அ தேவை. அடிப்படை தேவை. நீங்க கேட்கறது வந்து வளர்ச்சிக்கு. ஆனா எங்களுக்கு தேவை, காவிரி தேவை அப்படிங்கிறது வந்து அடிப்படை. சரிங்களா? நம்மளுக்கே தெரியும் டெல்டா மாவட்டம்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் ஃபுல்லா அந்த பெல்ட் எல்லாமே வந்து காவிரி நீரை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பெல்ட். இப்ப நீங்க கொங்கு பகுதி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நெல்லை, மதுரை இந்த மாரி சவுத் பெல்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க வந்து கிணத்து பாசனமும் கலந்திருக்கு. நெறைய ஆழமான கிணறுகள நீங்க வந்து பார்க்க முடியும். கிணத்து பாசனம் கலந்த ஒரு பகுதி தான் வந்து கொங்குவும், மதுரை அந்த மாதிரி சவுத் பெல்ட்டும். ஆனா, டெல்டா பகுதி அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து காவேரிய மட்டுமே டிபெண்ட் பண்ணி விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. நீங்க வந்து காவேரி நீர திறந்து விட்டா மட்டும் தான் அங்க விவசாயம் பண்ண முடியும். சுமார் 30,00,000 ஏக்கர் நிலம் வந்து காவேரி தண்ணிய மட்டும் காவேரி வரத மட்டும் நம்பி இருக்கு. அது வந்து சுமார் 60% ஃபுட் தேவைய அதாவது உணவு தேவைய நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டெல்டா பகுதி அப்படிங்கிறது சுமார் 60% தமிழ்நாட்டுக்கான உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கு. நெல்லு மொத்தமா நம்ம வந்து டெல்டா பகுதிய மட்டுமே சார்ந்து இருக்கிறோம். அந்த டெல்டா பகுதி காவிரி நீரை மட்டுமே சார்ந்து இருக்குது. இந்த ஜூன்ல இன்னும் வந்து தண்ணி திறந்து விடல. ஆ பார்ப்போம் திறந்து விடுறாங்களா இல்லையா? நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ அழுத்தம் குடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.